வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தன்ல கிளாஸஸ் பத்தி பார்ப்போம். பைத்தன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டா தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மெத்தட் தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம். இப்போ இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டோடைப், அதாவது ஒரு ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டும்போது நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அதே மாதிரி நம்ம பல வீடு கட்டலாம். அதே போல தான் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அந்த கிளாஸை வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் தான் இன்ஸ்டன்ஸ். அதாவது அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு சொல்றது. சரி. இப்போ நம்ம எப்படி ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதும்போது டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு போட்டு தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதுவோம். இதை முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு கிளாஸ் எழுதும் போதும் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு தான் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸுங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் நேமை கொடுக்கணும். சரி, இப்போ அதை எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்போ நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்டு வந்து கிளாஸ்னு கொடுக்கணும். அப்புறம் கிளாஸோட நேம். நான் இப்போ உதாரணத்துக்கு பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கிளாஸ் நேமுக்கு அப்புறம் ஒரு கோலன் கொடுத்துக்கணும். இந்த கோலனுக்கு அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே கிளாஸை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குட் ப்ராக்டிஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஓட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு தான் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. பொதுவாக அது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து அதை கொடுத்துக்கணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பைத்தன்ல நீங்க டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது, அதாவது ஹெல்ப் டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் கிளாஸ் எதுக்காக யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சரி, இப்போ எப்படி ஒரு டாக் ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அது ரொம்ப சுலபம். அது வந்து ஒரு ட்ரிபிள் கோட் நீங்க போட்டுக்குங்க. இப்போ இந்த ட்ரிபிள் கோட்டுக்குள்ள நீங்க வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை நீங்க கொடுத்துக்கலாம். அதே போல இங்க கிளாஸ்ல நீங்க முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து டாக் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது ட்ரிபிள் கோட் கொடுத்துக்குங்க. அந்த ட்ரிபிள் கோட்டுக்குள்ள நீங்க உங்களோட டெஃபினிஷனை கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் பர்சன் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, நம்ம கிளாஸை பத்தி சொல்லும்போது சொல்றோம், இந்த கிளாஸ்ல நீங்க டேட்டா, அதாவது நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே போல மெத்தட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், ஏஜ். இதை வந்து நம்ம அட்ரிபியூட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பர்சனுக்கு உண்டான அட்ரிபியூட், அதாவது நேம் இருக்கலாம், ஏஜ் இருக்கலாம், அவனோட அட்ரஸ் இருக்கலாம், ஃபோன் நம்பர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க மெத்தட்ஸும் நீங்க எழுதிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு அட்ரிபியூட்டை டிஃபைன் பண்ணுவோம். அதாவது ஏஜ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நம்ம எப்படி ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக எப்படி மெத்தட் டிஃபைன் பண்ணுறோமோ அதே போலலாம் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் நேமை கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் வெல்கம் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் நீங்கள் மெத்தட் எழுதும்போது அதோட ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் அது வந்து செல்ஃப் அப்படின்னு இருக்கணும். ஸோ நீங்கள் அதை செல்ஃப்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த செல்ஃப் அப்படிங்கிறதோட வித்தவுட் ஆர்குமெண்ட்டை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம டெஃப் வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஒரு வெல்கம் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். வெல்கம் டு கிளாஸ் அப்படின்னு நான் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஒரு புது ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த கிளாஸ்ல இருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு எப்படி அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புல வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்றோமோ அதே போல தான் நீங்க ஒரு புது ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு சாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். இப்போ என்ன ஆகும், இந்த பர்சன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் ஆகி அது வந்து சாம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மூலயமா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸையோ அல்லது அதோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம இந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கொண்டு எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் பாருங்க சாம் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாட் யூஸ் பண்ணி தான் ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிளையோ அல்லது ஃபங்க்ஷனையோ நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் சாம் டாட் ஏஜ் அப்படின்னு சொன்னேன்னா இந்த பர்சன் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏஜை நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க 20 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மூலயமா ஏஜை நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மூலயமா இந்த ஃபங்க்ஷன் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன், சாம் டாட் வெல்கம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல என்ன மெசேஜ் போட்டிருக்குமோ அது இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனு. இது எப்பெல்லாம் கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டான்சியேட் பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். இதை நார்மலாக வந்து வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம். முதல்ல தேவையில்லாத கோட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம செல்ஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த செல்ஃபை யூஸ் பண்ணி தான், அதாவது இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய அட்ரிபியூட்டா இருக்கட்டும், இல்லை அதோட மெத்தட்ஸ், அதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இனிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதாவது __ இனிட் __ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். இப்படி டிஃபைன் பண்ணாதான் அது கன்ஸ்ட்ரக்டர். இப்போ def __ init __ ஆஃப் செல்ஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல நம்ம வெறும் செல்ஃப் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். வேற எந்த பேராமீட்டரும் நம்ம அனுப்புறது இல்லை. சரி, இந்த இனிட் அப்படிங்கிறது, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னைக்கு ஒரு கிளாஸை நீங்க இன்ஸ்டான்சியேட் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அது கால் ஆகணும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணனா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட்டட் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதே கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம சில பெராமீட்டரை அனுப்பி அந்த பெராமீட்டரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்றேன், இதுக்கு நேம் ஏஜ் அப்படிங்கிற ஒரு 2 பெராமீட்டர் அனுப்பலாம். நேம் ஏஜ். இந்த நேம் ஏஜ் நம்ம அனுப்புனா இந்த வேல்யூவை இந்த கிளாஸ்ல நம்ம அக்சஸ் பண்ணணும். செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்ன வேரியபிள் நேம் ஆனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கிளாஸுக்குள்ள இந்த வேல்யூவை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா அது வந்து செல்ஃப் அப்படின்னு இருக்கணும். அதுதான் இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். செல்ஃப் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த நேமை வந்து செல்ஃப் டாட் நேமுக்கு அசைன் பண்ணிக்கோ, இங்க நீங்க அனுப்பக்கூடிய ஏஜை வந்து இந்த செல்ஃப் டாட் ஏஜுக்கு அசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கண்டிப்பா இது எரர் வரும். அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த இனிட் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 ஆர்குமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா நம்ம வந்து எதுவும் அனுப்பல. அதாவது நேம் அண்ட் ஏஜ்ங்கிற 2 ஆர்குமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா பாருங்க, நம்ம இங்க கிரியேட் பண்ணும்போது வெறும் பர்சன் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எரரா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ 2 வேல்யூவை நம்ம இதுக்கு அனுப்புவோம். உதாரணத்துக்கு நான் சாம் அப்படின்னு ஒரு நேமும் ஒரு ஏஜ் 40 அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எந்த எரருமே இல்லை. இப்போ இந்த 2 வேல்யூமே இந்த கிளாஸ்ல இதுக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட வெல்கம் மெசேஜ்ல. ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன், வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த நேமை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். வெல்கம் பிளஸ், இப்போ நமக்கு தெரியும் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எதை நம்ம அக்சஸ் பண்ணாலும் செல்ஃப் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லி, அதனால செல்ஃப் டாட்
நேம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்ன ஆகணும்? வெல்கம் சாம் அப்படின்னு வரணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணணும். இது எப்படி கால் பண்ணலாம்? நமக்கு ஆல்ரெடி சாம் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. இப்போ சாம் டாட் வெல்கம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆயிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, வெல்கம் சாம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி இந்த கிளாஸஸ்ல நீங்க கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூவை பாஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்னா என்ன, அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன, கிளாஸ்க்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அதாவது ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது, அதே போல கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் கிளாஸை பற்றின மேலும் பல தகவல்களை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைத்தனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸோ சந்தேகமா இருந்தா அதை எங்களுக்கு தெரிவிங்க. முடிந்தவரை உங்க சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம்.